ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரியல்மி P3 5G இந்த போனை பத்தியா நம்ம வந்து பார்க்க போறோம். ரியல்மில P3X வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஒரு லோ பட்ஜெட்ல வந்து ஸ்பெக் எல்லாம் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அல்ட்ரா சீரியஸும் லான்ச் பண்ணியிருந்தாங்க, ரியல்மி P3 அல்ட்ரா. அதோட வீடியோவும் நம்ம சேனல்ல வந்து ரிவ்யூ இருக்கு, பார்க்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ரியல்மி P3 5G, இது ஒரு 20,000 ரூபாய்க்குள்ள உள்ள பட்ஜெட். P3 அல்ட்ரானா 20,000 ரூபாய்க்கு மேல உள்ள போன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது நார்மல் ரியல்மி P3. இந்த போன்ல என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி P3 5G இந்த போனை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ரியல்மி P3X, P3 அல்ட்ரான்ட்டு இந்த வருஷம் வந்து 3 போன் வந்து ரியல்மி தரப்புல இருந்து 2025ல சூப்பராகவே வந்து விட்டுருக்காங்க. ரேட்டு நல்லாவே கம்மி பண்ணி விட்டுருக்காங்க. இந்த போன் பட்ஜெட் கூட ஸ்டார்டிங் வேரியன்ட் 15,000 ரூபா தான், ஹை வேரியன்ட் 18,000 வரைக்கும் இருக்கு ரியல்மி P3 5G. இந்த போனோட பில்டு குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா 8mm கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 194 கிராம் கொடுத்துருக்காங்க. 194 கிராம்னால ஓரளவுக்கு வந்து நல்ல வெயிட் தான். 200 கிராமுக்கு மேல கொடுத்திருந்தா ஓரளவுக்கு வெயிட்லெஸ்ஸா இருக்கும், வெயிட்டா இருந்திருக்கும். இது வந்து வெயிட்லெஸ் தான். அந்த போனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கம்பேர்டா நீங்க பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐபி ரேட்டிங் IP68, 69 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லா போன்லயுமே வந்து ஐபி ரேட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 68 என்ன, 69 என்ன? 68 தண்ணிக்குள்ள போட்டாலும் போன் எந்த டேமேஜும் ஆகாது. 69 என்ன, வாட்டரை வச்சு ஃபோர்ஸா நம்ம வந்து தண்ணி பட்டாலும் போன்ல டேமேஜ் ஆகாதான் IP69. அதனால எல்லா போன்லயுமே வந்து IP68, IP69 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த போன்லயும் அது இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரியல்மி P3 சீரீஸ்ல எல்லா சீரீஸ்லயுமே P3X, P3 அல்ட்ரா எல்லாத்துலயுமே வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்க்கு ஐபி ரேட்டிங் நல்லாவே கொடுத்து வச்சிருக்காங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த வருஷம் லான்ச் ஆன P3நாலே பெர்ஃபார்மன்ஸ் போன் தான். ரியல்மி P ரியல்மி பெர்ஃபார்மன்ஸ் போன் தான். P சீரீஸ்னாலே பெர்ஃபார்மன்ஸுக்காண்டி வந்த போன் தான் ரியல்மி P சீரியஸ். இந்த போனை பொறுத்த வரைக்கும் Android 15 அவுட் ஆஃப் பாக்ஸ் வருது. ரியல்மி UI வந்து 6.0 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2025 லான்ச் ஆகிறதுனால இந்த டைம்ல நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் பண்ணும்போது Android 15 தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணும்போதே Android 15 தான் வரும். உங்களுக்கு 2 வருஷத்துக்கான Android அப்டேட் கொடுக்கன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ரியல்மி தரப்புல இருந்து. உங்களுக்கு Android 16, Android 17 இன்னும் 2 வருஷத்துக்கு Android அப்டேட் வரும். எக்ஸ்ட்ரா 1 இயருக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதனால 3 வருஷம் இந்த போனை வந்து கண்டிப்பா தாராளமா வந்து எந்த சாஃப்ட்வேர் பக்கும் இல்லாம கண்டிப்பா தாராளமா நல்லா நீட்டா யூஸ் பண்ணலாம். அதுக்கு கேரண்டியா வந்து அவங்க 3 வருஷத்துக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிப் செட் வந்து ரொம்பவே ஸ்னாப் டிராகன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அல்ட்ரா சீரீஸ்ல வந்து மீடியாடெக் கொடுத்துருந்தாங்க. மீடியாடெக் கொடுத்து வந்து கேமிங் வந்து நல்லா இருக்கும் அந்த சிப்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஸ்னாப் டிராகனை விரும்புற மாதிரி இருந்துச்சுன்னா ரியல்மி P3 வாங்கலாம். P3ல ஒரு சிப் செட், P3 அல்ட்ரால ஒரு சிப் செட் வச்சிருக்காங்க. மீடியாடெக் அதுல போட்டு ஸ்னாப் டிராகனை இதுல போட்டுன்னு வச்சிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு மீடியாடெக் சில பேர் பிடிக்கும், சில பேர் மீடியாடெக் விரும்ப மாட்டாங்க. மீடியாடெக் விரும்பாதவங்க இந்த போனை வாங்குறதுக்காண்டி இந்த போன்ல வந்து ஸ்னாப் டிராகன் 6 Gen 4 கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து சாம்சங் A36 வாங்கியிருப்பீங்க, அல்லாட்டி நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ணாங்க, நம்மளும் வீடியோ போட்டிருப்போம் ரிவ்யூ. அதுல வந்து உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் 6 Gen 3 கொடுத்துருந்தாங்க. இது அதோட ஒரு படி மேல அடுத்த வருஷன் 6 Gen 4 கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் டிராகன் 6 Gen 4 வெர்ஷன் தான் இதுல இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. 4nm கொடுத்துருக்காங்க. ஜிபி வந்து அட்ரீனோ கொடுத்துருக்காங்க. அட்ரீனோ என்ன வெர்ஷன் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல. அட்ரீனோ எல்லா இதுல இருக்கிற மாதிரி ஜிபியும் இந்த போன்லயும் அட்ரீனோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வேரியன்ட், 6128, 8128, 8256. 15,000 ஸ்டார்ட் பண்ணி 18,000 வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனோட ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதான். உங்களுக்கு வந்து 15,000 18,000 வரைக்கும் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2,000 ரூபாய் கார்டு ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா இந்த கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி இந்த போனை வாங்குங்க. நீங்க 15,000 போனை 13,000 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருந்தா மட்டும் தான் இந்த கார்டு இந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ண முடியும். மற்றபடி நீங்க ஏடிஎம் கார்டு வச்சுலாம் அதில் வாங்க முடியாது. கிரெடிட் கார்டு ஒன்லி ஆஃபர். அது அவங்க கொடுக்குற அந்த ரெண்டு கம்பெனி, இந்த HDFC, அதுக்கப்புறம் SBI, இந்த மாதிரி அவங்க சொல்ற ICC என்ன கார்டு ஆஃபர் இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க. 2,000 கம்மி பண்ணி இந்த போனை நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடாவே கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக்கை வந்து இந்த போன்ல இருந்து தூக்கிட்டாங்க. போன வருஷம் இருந்துச்சு, இந்த வருஷம் வந்து ஹெட்ஃபோன் போட்டு சாங்ஸ் கேட்க முடியாது. அது ஒரு வந்து டவுன் கிரேட் தான். அது இப்ப எல்லாருமே ப்ளூடூத் தான் யூஸ் பண்றாங்க. 3.5mm ஜாக் வந்து இப்ப எல்லாருமே கட் பண்ணிட்டு தான் வராங்க. லோ போன்லயும் கட் பண்ணிட்டு தான் வராங்க. அதுக்கப்புறம் Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் வந்து Wi-Fi 7 தான், ஆனா Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 தான் வந்து இந்தியாவில் வந்து சப்போர்ட் ஆகும். ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 5.4 வந்து உங்களுக்கு வந்து அல்ட்ரா சீரீஸ்ல கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து 5.2 தான் கொடுத்துருக்காங்க.
இது அல்ட்ராவை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு டவுன் கிரேட் தான். இதுலயும் 5.4 கொடுத்துருக்கலாம், கொடுத்திருந்தா அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்ட்டு இதுல வந்து ப்ளூடூத் 5.2 தான் கொடுத்துருக்காங்க இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து NFC சப்போர்ட் உண்டு, டைப் சி வந்து 2.0 NFC சப்போர்ட் இந்த பட்ஜெட் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து 30,000 பட்ஜெட்லயே வந்து சில மாடல்லாம் NFC வர்றது கிடையாது. ரியல்மியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15,000 போன்ல NFC இருக்குதுனால வந்து NFC வந்து யார் யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது யூஸ் பண்றோமோ இல்லையோ அது கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வந்து தெரிஞ்சுக்கலாம்ல. 15,000 போன்லயும் இவங்க வந்து ரியல்மில இருந்து கொடுக்காங்க NFC இருந்தாலும் நான்லாம் அதில் யூஸ் பண்ணது கிடையாது, நமக்கு எனக்கு அது தேவையும் கிடையாது. அது மாதிரி நிறைய பேருக்கு அது தேவைப்படாது, இருந்தாலும் அது ஒரு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு இது இருக்குல்ல, 15,000 ரூபாய்க்கு செக்மெண்ட்லேயே அது NFC கொடுத்துருக்காங்க ரியல்மி பொறுத்த வரைக்கும்ட்டு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுக்காங்க, ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தான், அல்ட்ராசோனிக் கிடையாது. அல்ட்ராசோனிக் தான் லேட்டஸ்ட், அல்ட்ராசோனிக் ஃபுல்லாமே ஃபிளாக்ஷிப்ல தான் வரும். நீங்க 1,00,000 ரூபாய்க்கு வாங்குற போன்ல மட்டும்தான் அல்ட்ராசோனிக்கை வந்து இனிமேல் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிட்ரேஞ்ச் போன்லாம் அல்ட்ராசோனிக்லாம் வரதுக்கு, அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வரதுக்கு இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஆகும். இப்போ 2025 இருக்கும், 2027 2028 வரும்போது தான் உங்களுக்கு 20,000 30,000 போன்லாம் உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வரும். இப்போதைக்கு எல்லா போன்லயுமே 20,000 30,000 போன்ல நீங்க ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனா ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் நல்லாவே லாக் வந்து அன்லாக் எடுக்குது, ஃபேஸ் அன்லாக் இருக்கு, எல்லாமே செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிலிக்கான் லியான் பேட்டரி கொடுத்துருக்காங்க, 6000 mAh கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அல்ட்ராலையும் 6000 mAh தான், இதுலயும் 6000 mAh தான். என்ன டிஃபரெண்ட்னா P3க்கும் P3 அல்ட்ராக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, P3 அல்ட்ரால உங்களுக்கு 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்காங்க. இந்த நார்மல் P3ல வந்து 45 வாட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதான் வந்து டிஃபரன்ஸ். இந்த போனுக்கும் அந்த போனுக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் வைக்கணும்ல, அதனால வந்து உங்களுக்கு 45 வாட்ஸ் வேணும்னா நீங்க இது வாங்கிக்கலாம் P3. இல்ல எனக்கு வாட்ஸ் அதிகமா வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும் அப்படின்னா நீங்க P3 அல்ட்ரா வாங்கிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சில்வர் கலரு, கிரே கலரு, பிங்க் கலர். இந்த சில்வர் கலர் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்பெஷல் எடிஷன் சொல்லி வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே நீங்க அல்ட்ரா வாங்குனீங்கன்னா அல்ட்ரால ஒரு ஒயிட் கலர் இருக்கு, அது வந்து நைட் டைம் ஆனா ஒரு மாதிரி க்ளோயிங் கிரீன் கலர்ல மாறுமா, அது ஒரு ஸ்பெஷல் எடிஷன். நீங்க அல்ட்ரா வாங்கினீங்கன்னா அந்த போனை கண்டிப்பா வாங்குங்க. இந்த போன்ல அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. கிரே கலரு, பிங்க் கலரு, அதுக்கப்புறம் வந்து சில்வர் கலரு. சில்வர் கலர் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா லுக்கா தான் இருக்கு. ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் மட்ஜஸ் வந்து விழுது. பேக் சைடு வந்து நீங்க ஃபிங்கர் வச்சீங்கன்னா ஃபிங்கரோட அச்சு வந்து பதிகிற மாதிரி இருக்கும் அந்த ஒயிட் கலர்ல. அது ஒண்ணுதான் டவுன் கிரேடு இந்த பேனலை பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்க வந்து ஹைலைட் பண்ணி விட்டுறது அந்த க்ளோயிங் லூனார் ஒயிட்ல எல்லாம் வந்து அதுலயும் ஃபிங்கர் மஞ்சஸ் விழுது, ஃபிங்கர் தடம் படும். கை பின்னாடி வைக்கும் போது ஃபிங்கர் தடம் பதியும் பாத்தீங்களா, அதை தான் நான் சொல்றேன். ஃபிங்கர் அது வந்து பதியதான் செய்யுது. இருந்தாலும் வந்து அவங்க க்ளோயிங் லூனார் ஒயிட்னு விட்டு நைட் டைம் ஆனா லைட் படும்போது, நைட் டைம்ல அந்த போன்ல மட்டும் லைட் படும்போது கிரீன் கலர்ல மாறுது. அதான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் க்ளோயிங் லூனார் டிசைன் அப்படின்னு சொல்லி தான் அந்த போனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க P3 அல்ட்ரா. ஆனா P3ல வந்து அந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் எதுவும் கொண்டு வரல. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 600 நெட்ஸ் வந்து உங்களுக்கு டிபிக்கல் பிரைட்னஸ், 2000 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருவாங்க. இன்டோர் அவுட்டோர்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு வந்து HD+ டிஸ்பிளே வந்துடும், 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட உங்களுக்கு 395 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் HD இமேஜ் வந்து சப்போர்ட் ஆகும், HDR வீடியோ வந்து சப்போர்ட் ஆகாது. யூடியூப்க்கு HDR வீடியோ வந்து உங்களுக்கு அல்ட்ரா சீரீஸ்ல மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். P3 அல்ட்ரா வாங்கினீங்கன்னா நீங்க யூடியூப்ல HDR வீடியோ பார்த்துக்கலாம். இந்த போன்ல வந்து HDR இமேஜ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும், வீடியோ சப்போர்ட் ஆகாது. அது தெரிஞ்சுக்கோங்க. P3 அல்ட்ரால HDR வீடியோ சப்போர்ட் ஆகாது, அல்ட்ரால தான் உங்களுக்கு வீடியோ சப்போர்ட் ஆகும், யூடியூப்ல HDR வீடியோ. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கடைசியா நம்ம கேமரா பார்த்துடலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி கொடுத்துருக்காங்க, டெப்த் வந்து 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நீங்க 4K 30 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். இதுல ரியல்மி P3 சீரீஸை பொறுத்த வரைக்கும் P3 அல்ட்ரால 4K 16 fps வீடியோ ஷூட் பண்ற மாதிரி ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது நிறைய பேர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 4K 16 fps கொடுத்துருக்காங்கன்னு P3 அல்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா ரியல்மி P3ல 4K 30 fps கொடுத்துருக்காங்க. இந்த போனுக்கு அந்த போனுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும்னு பாத்தீங்களா, 5000 10,000 வந்து கம்மியா இருக்கு. அல்ட்ராவோட P3 வந்து அது 25,000, இது 15,000. 10,000 டிஃபரன்ஸுக்கு ஏதாவது கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும்ல. அதனால வந்து உங்களுக்கு 4K 16 fps எடுக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிற மாதிரி போன் வேணும்னா நீ P3 அல்ட்ரா வாங்குங்க. இல்ல எனக்கு வந்து 13 fps போதும், ரேட்டு சீப்பா வேணும், IP ரேட்டிங் வேணும், 6000 mAh வேணும்னா கண்டிப்பா இந்த போனை வந்து நீங்க வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணுங்க. ரியல்மி P3 5G சூப்பராகவே இருக்கு. இந்த வருஷம் ரியல்மில P சீரியஸ் வந்து சூப்பராகவே பண்ணிருக்காங்க. P-நாலே பெர்ஃபார்மன்ஸ்னா P3Xும் சரி, P3யும் சரி, P3 அல்ட்ரா 3 போனுமே சூப்பரா இருக்கு. ஸ்பெக்கும் சரி, ரேட்டும் எல்லாரும் வாங்குற மாதிரி கரெக்டா கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அல்ட்ராலையும் 16 தான் கொடுத்துருப்பாங்க.
இதுல வந்து 1080 13 எபிஎஸ் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். நீங்க அல்ட்ரா வாங்கினீங்கன்னா 1080 16 எபிஎஸ் வீடியோ ஷூட் பண்ணலாம். இந்த போன்ல 1080 13 எபிஎஸ் தான். அதனால ஒரு போட்டோகிராஃபிக்காண்டி வீடியோ போனை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த போனை வந்து கன்சல்ட் பண்ணாதீங்க, விவோ ஓப்போ வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு விவோ ஓப்போவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து ரியல்மியை கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. ரியல்மி பி சீரிஸ்னாலே பெர்ஃபார்மன்ஸ் போன் தான். இது வந்து கேமரா போனு, ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி அவங்க வந்து போடல, எதுவுமே பண்ணல. இந்த போனை கொண்டு வந்தது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போனா இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் போனான்னா உங்களுக்கு வந்து கேமிங்லாம் வந்து நல்லா ஈஸியா விளையாடுறதுக்கு நல்லா சிப் செட் கொடுக்கறது, பேட்டரி எம்ஏஹெச் அதிகமா கொடுக்கறது, ஐபி ரேட்டிங் கொடுக்கறது, ப்ரொடக்ஷன் கொடுக்கறது, இதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ்னாலே வந்து கேமிங் தான். கேமிங்காண்டி கண்டிப்பா பாக்குறீங்கன்னா ரியல்மி பி சீரிஸ் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். போட்டோகிராஃபிக்காண்டி பாக்குறீங்கன்னா விவோ ஓப்போவே நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா போட்டோகிராஃபி மெயினா இந்த போனை வந்து லான்ச் பண்ணல, இந்த போனை வந்து பெர்ஃபார்மன்ஸுக்காண்டி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த போனை வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க. ரியல்மிக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ரியல்மி வந்து இந்த டைம் வந்து நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க பி சீரிஸை பொறுத்த வரைக்கும். P3X எல்லாம் உங்களுக்கு ரேட் ரொம்ப 10,000 11,000 வாங்கிக்கலாம். P3X எல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு 15,000 வருது. ரியல்மி P3 அல்ட்ராலாம் உங்களுக்கு 25,000 வருது. அதனால ரேட் நல்லாவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த போனை வாங்கிட்டு கண்டிப்பா எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.